வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் ச்சு. அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் ரயில்வே ஜங்ஷனில் நம்ம இருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறவேலேருந்து சோம்நாத் எக்ஸ்பிரஸில் அகமதாபாத் ஜங்ஷன் வரைக்கும் அந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க இருக்கான் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம அகமதாபாத் ஜங்ஷன்லேருந்து ஏக்டா நகர் போக போகிறோங்க. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ஏக்டா நகர் கிடையாது, இது வந்து பெங்களூர்லேருந்து ஆஜ்மேர் போகிற ட்ரெயின். அண்ட் இந்த அகமதாபாத் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக ட்ராயிங்ஸ்லாம் போட்டு ஒரு நல்ல வெல்கம் பண்ணுற மாதிரி பெருசாக இருக்குது. நல்ல ஜங்ஷன் தான், இதுவும் நீட்டான ஜங்ஷன். நம்ம அகமதாபாத் ஜங்ஷன்லேருந்து ஏக்டா நகர் போகிற 20947 சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2லேருந்து டிபார்ட் ஆகுதுன்னு சைன் போர்டில் போட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே பிளாட்ஃபார்முக்கு மூவ் ஆகலாம். இன்னும் ட்ரெயின் வந்து கொண்டு வந்து கீழே போடலான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். எஸ், நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2க்குள்ளே மெதுவாக என்டர் ஆகிட்டு இருக்குது. ஸோ உள்ளே வந்தாச்சு ட்ரெயின். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரெயின் தாங்க. ஸோ அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷலும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் விஸ்டடம் கோச்சும் இருக்குது. அது லாஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அது எங்கே வருதுன்ட்டு. அண்ட் நமக்கு பார்த்திங்கன்னா DL1, ஸோ என்ஜினுக்கு பக்கத்தில் தான் அசைன் ஆகிருக்குது. பார்ப்போம். எஸ், சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா விஸ்டடம் வந்து லாஸ்ட்டில் அசைன் ஆகிருக்கு. பட் மேப்பில் வந்து DL1 வந்து விஸ்டடம் கிட்ட இருந்த மாதிரி காட்டினதுனால நான் ப்ரிஃபர் பண்ணி போட்டேன். ஆனாலும் அமையல, நமக்கு என்ஜின் பக்கத்துலேயே வந்துருச்சு DL1. ஸோ விஸ்டடம் வந்துருச்சு. அண்டு விஸ்டடம் வைக்கிற அளவுக்கு இந்த ரூட் அவ்வளோ சீனிக்கான ரூட்டான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி போக போக எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அண்டு விஸ்டடம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நம்ம கோச் பார்த்துலான்னு வந்துட்டேன். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா DL1 அசைன் ஆகிருக்கு. ஸோ இது நார்மல் D1, D2, D3, D4, D5 விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி பார்த்திங்கன்னா அந்த அன்ரிசர்வ் கார் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. இப்போது நார்மல் ட்ரெயினில் SLR இருக்கும்ல அந்த மாதிரிங்க. ஸோ இது கொஞ்சம் உட்கார வசதியாக இருக்கும். அதில் 6 பேர் உட்காருவோம், இதில் 5 பேர் தான் ஒரு லைனுக்கு உட்காருவோம். அது பாதி கோச் தானே, இதில் கேமராலாம் வச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது இந்த கோச்சும். எஸ், மேலே உங்களுக்கு பெட் மாதிரி சித்தாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா எஸ் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குதுங்க. ரொம்ப ஒஸ்டன்லாம் சொல்ல முடியாது. ஸோ நல்லாவே இருக்குது இந்த ட்ரெயினும். இது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற ட்ரெயின் தாங்க. அதனால் வந்து ஓவரால் இந்த ட்ரெயின் வந்து நீட்டாக தான் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 7:18 ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ட்ரெயின் டிபார்ட் ஆகுது 7:55. ஸோ முன்னாடி போய் விஸ்டடம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டூர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் டைம் விஸ்டடமில் ஏறுறேன். ட்ராவல் பண்ணதில்லை, இப்போவும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன டூர் மட்டும் பார்ப்போம். எஸ், இங்கே முன்னாடி லக்கேஜ் ரேக்கெல்லாம் நல்லாவே இருக்குதுங்க ஃப்ரீயாக. அண்டு சீட்ஸும் பார்த்திங்கன்னா 2x2. ஸோ நல்லா ப்ராடாக சூப்பராக இருக்குது ட்ரெயின். வேறு லெவலில் இருக்குது. நைஸ். அண்டு இந்த வியூ ஒரு மெயினான வியூ. ஸோ நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய வியூ நம்ம பின்னாடி நின்றுட்டு பார்க்குறது. பட் இங்கே ஏசி இல்லைங்க, இங்கே ஒன்லி ஃபேன் தான் வச்சுருக்காங்க. பட் நல்லாயிருக்கும் போல், ஏன்னா பின்னாடி இருந்து நம்ம ட்ராக்கை பார்க்கலாம். இன்ஜின் கிட்ட கிடையாது இந்த ட்ரெயினில். ஸோ ஒரு நல்ல வியூ உங்களுக்கு கிடைக்கும் இந்த இதில் ட்ராவல் பண்ணிங்கன்னா விஸ்டடமில். ஒன்ஸ் சீக்கிரமே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். சரி, ஓகேங்க. இப்போ அப்படியே இதை முடிச்சுட்டு நம்ம முன்னாடி நம்ம கோச்சுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு ட்ரெயின் டிபார்ட் ஆக டைம் ஆயிடுச்சு. அங்கே விஸ்டடம் பார்த்துட்டு வர கேப்பில் இங்கே வந்து நம்ம இன்ஜின் கப்பல் பண்ணிட்டாங்க. இன்னும் 10 minutes தான் இருக்குது ட்ரெயின் டிபார்ட் ஆக. அந்த ஃபுட் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லோக்கல் ஸ்டேஷன்லேயே நான் வாங்கிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாவ் பாஜி அந்த மாதிரி ஐட்டம் ப்ளஸ் ஃபுட்டு வந்து இங்கே கேட்டுட்டு வந்தாங்க. நம்ம இட்லி ஒரு 3 சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே வருவானான்னு தெரியல. ஏன்னா இந்த DL1 வந்து மற்ற ட்ரெயின் கூட மற்ற கோச்சஸ் கூட கனெக்டிவிட்டி இல்லை. அந்த நம்மளை புல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வேப் 7 தாங்க இன்றைக்கி. ஸோ இதான் நம்ம ஏக்டா நகர் சதாப்தி. ஒரு சின்ன ட்ரெயின், ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற ட்ரெயின். டைம் பார்த்திங்கன்னா 7:54 ஆயிடுச்சு. அங்கே இன்ஜினில் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன் டைம் டிபார்ட் ஆகிருன்னு நினைக்கிறேன். எஸ், அங்கே எல்லோ சிக்னலும் கொடுத்தாச்சு. ஆன் டைம் 7:55க்கு கரெக்டாக அகமதாபாத் ஜங்ஷன்லேருந்து நம்ம ஜன் சதாப்தி டிபார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் எகெயின் நம்ம இந்த அகமதாபாத் ஜங்ஷன் வரப்போகிறது கிடையாது. நம்ம வேறு ரூட்டில் வேறு ஜேர்னி பண்ண போகிறோம். பார்ப்போம். பாதி வேலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டேஷன் ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்டாப்பேஜ். இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட் ஹால்ட் பார்த்திங்கன்னா நாடியாத் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு
சின்ன ஒரு ஜங்ஷன் தான். டைம் பார்த்தீங்கன்னா 9:27 ஆயிடுச்சு. அண்ட் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தூக்கம் போட்டேன். அந்த தூக்கத்தில் வந்து இடையில நாடியார் ஆனந்த் அப்படிங்கிற இந்த குட்டி ஜங்ஷன்ஸ் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதோதரா ரீச் ஆகிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க இப்போது. அண்ட் இதே வதோதராவுக்கு நான் இன்றைக்கி நைட்டு வந்து எகெயின் வர வேண்டியிருக்குது. ஸோ அதை வந்து நைட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் க்ரௌடு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்குது. அதாவது இது வந்து சிட்டிங் ட்ரெயின் தான். ஸோ அதுக்கேற்ற க்ரௌடு வருது. அண்ட் வதோதராலேருந்து நம்ம ட்ரெயின் வந்து டிபார்ட் ஆகிடுச்சு. க்ரௌடெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ இங்கே இறங்குறவங்க ஏறுறாங்க, அந்த மாதிரி ரொட்டேஷனல் க்ரௌடு தான். அந்த ட்ரெயின் டீசெண்டாக நார்மலான க்ரௌடில் தான், அதாவது சீட்டுக்கேற்ற பேசஞ்சர்ஸ் தான் ஏறுறாங்க இந்த ட்ரெயின்லையும். ஸோ ஓவரால் இந்த ஜேர்னியும் ஓகே தான். அண்ட் இந்த வதோதரா ஜங்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில எங்கேயும் ஸ்டாப்பேஜ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹால்லேருந்து டைரெக்டாக ஐக்டா நகர் தான். வதோதரா எகெயின் நைட் வர வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வரும். நம்ம ஜன்சதாப்தி பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதோட ஸ்பீடில் வந்து தட்டி வீசிட்டு போயிட்டுருக்கு. இடையில பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஜங்ஷன்ஸ் வருது. ஆனால் எங்கேயுமே ஸ்டாப்பேஜ் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் தேவைப்படுறதுக்காக கட்டி வச்சுருக்காங்க போல். ஸோ ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம காற்று. அண்டு வதோதராக்கு அப்புறம் ஏறின க்ரௌடு பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க. ஸோ ஒரு சில ஓப்பன் டிக்கெட்ஸ் ஏறுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இது ரிசர்வ் தான், ஓப்பன் டிக்கெட்ஸ் கிடையாது. ஆனாலும் ஏறுறாங்க. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு ட்ரெயின் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஒரு பெரிய கர்வ் எடுக்குது, அதனால நினைக்கிறேன். செம்ம ஸ்லோவாக அப்படிங்கிற ரூவாக கர்வ் எடுத்துகிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா செம்ம கர்வ். தூரத்தில் பாருங்கள், நம்ம விஸ்டோடம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. கூட தெரியலைங்க, ஒரு முறை ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். பட்டு லிஸ்ட் படி ஆஃப்டர் ஸ்கெடியூல் எந்த ஸ்டேஷன் கிடையாது, பார்ப்போம். அண்டு நம்ம விஸ்டோடம் இங்கே அழகாக வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு விஸ்டோடம் வைக்கிற அளவுக்கு பெருசாக ஒர்த்து இல்லைங்க. ரொம்ப சீனிக்கான ரூட்லாம் இல்லை. செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கில் வெறும் 120 ரூபா தான். பட் விஸ்டோடமில் 960 ரூபா, கிட்டத்தட்ட 8-9 மடங்கு ஜாஸ்தி. எஸ், ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதோட ஃபேர் பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் சிட்டிங் வெறும் 120 ருபீஸ் தான். ஈசியில் வந்து 400. ஆக்சுவலாக இதுக்கு ஈசியில் வந்து 900ங்க, சிசியில் வந்து 400. விஸ்டோடம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1960 ருபீஸ் வருது. அவ்வளோ ஒர்த்தான ரூட்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு காட்டுக்குள்ளே போகுது, அவ்வளோதான். ஸ்டேஷனுக்கு நிற்கிறானா, எதுக்கு நிற்கிறான்னு ஒன்றும் புரியலை. ஆனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் வந்து நீங்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிங் வர்றது தாங்க. ஸோ ஈசி ஏசி எல்லாம் வேஸ்ட்டு. மெயினாக இந்த விஸ்டோடம் வந்து இதுக்கு தேவையே இல்லை. முன்னாடி தெரிஞ்சு பார்த்திங்களா, ஃபுல்லாக கோதுமை, ஒன்லி கோதுமை விவசாயம் தான் இங்கெல்லாம். பாருங்கள், எல்லாம் கொட்டி வச்சு சுத்தம் பண்ணுறாங்க. ஸ்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ளோவுக்காக ஸ்லோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஃபுல் ரூட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப புது ரூட். ஃபுல்லாக இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரிவர் பார்த்திங்கன்னா இது வந்து நர்மதா ரிவர் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பட்டேல் ஸ்டாச்சு இருக்கும், நர்மதா டேம் மேலே தான் இருக்குது. ஸோ மேபி இது நர்மதா ரிவராக தான் இருக்கும். ரூட்லாம் தெரியுதுங்க உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் இந்த ஒரு கர்வ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சினிக்கான ரூட்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹில்ஸ் மேலே தான் ட்ராவல் ஆகுது. ஹில்ஸ்னால் பெரிய ஹில்லும் இல்லை, ஹில்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஹைட்டில் ட்ராவல் ஆகுது. ஃபுல்லாக ஹில்ஸு, காடு இதெல்லாம் வந்து குடஞ்சி ஒரு ரூட் போட்டிருக்காங்க இதுக்குன்னே ஸ்பெஷலாக. இடையில ஸ்பீடு பிச்சு உதறி போயிட்டு இருக்குங்க. ஸோ கமெண்ட்ஸுக்கு ஒன்றும் இல்லை, செம்மையான ஒரு சூப்பரான ட்ராவல் தான். அண்ட் இன் ஜென்ரல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு புது ரூட். இந்த எக்டா நகருக்கு இந்த பட்டேல் ஸ்டாச்சுக்காகவே ஃபுல்லாக புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ரூட். அது இடையில எந்த ஊர் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபுல்லாக இந்த பட்டேல் ஸ்டாச்சுக்காக ஒரு ரயில் ரோடே போட்டிருக்காங்க. வாரணாசிக்கு அப்புறம் உங்களுக்கு அப் டு எக்டா நகர் வரைக்கும் நிறையா இடத்துல இந்த நர்மதா ரிவர் கிராசிங் இருக்குது. ஸோ கொஞ்சம் சீனிக்கான ரூட்டு தான், பார்ஷியலி சீனிக்கான ரூட்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஓவரால் நல்ல ஒரு ரூட்டு தாங்க. ட்ரெயினும் வந்து கொஞ்சம் நீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்தால் இதை நம்பி வரலாம், நோ இஷ்யூஸ். அண்டு நம்ம எக்டா நகருக்கு ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம். எக்டா நகர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் இப்போது. ஃபைனலி எக்டா நகருக்கு நம்ம வந்து ஆன் டைம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ பிக்
பிக்கஸ்ட் ஒரு ட்ரீம் பட்டேல் போகணும் இன்றைக்கி போக போகிறோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்டா நகர்லேருந்து வாரணாசி காஷி போகிற ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ எத்தனை மணிக்குன்னு தெரில. இங்கேருந்து நிறையா ஏரியாஸுக்கு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது, டைரக்ட் ட்ரெயின்ஸ். ஃபைனலி நம்ம ஏக்டா நகர் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ ஜங்ஷனே வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். அண்டு நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு ஸ்டே டியூன் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சோ. பாய்.